Hello friends, last வீடியோவில் நம்ம வேர்ட்ஸை பற்றி பார்த்தோம். Letters join together to make a word. But what happened when words join together? They form a sentence. Sentence அப்படின்னா என்ன? Sentence அப்படின்னா group of words join பண்ணி ஒரு கம்ப்ளீட் மீனிங்கை கொடுக்கறது தான் சென்டென்ஸ்ன்னு சொல்லுவோம். தமிழில் வாக்கியம் அப்படின்னு சொல்லுவோம். சென்டென்ஸில் எப்போவுமே சப்ஜெக்ட் அண்ட் ப்ரெடிகேட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ராம் பிளேஸ் ஃபுட்பால் அப்படின்றதுல இது ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸ் தானே. ராம் ஃபுட்பால் விளையாடுறான் அப்படின்னு. இதில் ராம் அப்படின்றது சப்ஜெக்ட், பிளேஸ் ஃபுட்பால் அப்படின்றது ஆக்ஷன். இதை தான் நம்ம ப்ரெடிகேட் அப்படின்னு சொல்லுவோம். சப்ஜெக்டை தவிர்த்துட்டு சென்டென்ஸில் வரக்கூடிய ரிமைனிங் எல்லாமே ப்ரெடிகேட். கன்சிடர் another example, plays football. இதில் சப்ஜெக்ட் இல்லை, கம்ப்ளீட் மீனிங்கும் இல்லை. ஸோ இதை ஃப்ரேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃப்ரேஸ் அப்படின்னா மீனிங் இருக்காது, ஜஸ்ட் ஒரு சென்டென்ஸ் மட்டும் இருக்கும், அதுக்கு ஒரு கம்ப்ளீட் மீனிங் இருக்காது. இப்போ சப்ஜெக்ட்னா என்ன, ப்ரெடிகேட்னா என்னன்னு பார்க்கலாம். சப்ஜெக்ட் அப்படின்னா ஒரு சென்டென்ஸில் ஒரு பர்சனையோ ஒரு பிளேஸையோ ஒரு திங்ஸையோ இல்லை ஒரு ஐடியாவையோ குறிக்கிறதா தான் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். சப்ஜெக்ட் யூஸ்வலாக சென்டென்ஸுடைய பிகினிங்கில் தான் வரும். எக்ஸாம்பிள், த கேட் ஸ்லீப்ஸ் அப்படின்ற சென்டென்ஸில் த கேட் அப்படின்றது சப்ஜெக்ட். ப்ரெடிகேட் அப்படின்னா சப்ஜெக்ட் என்ன பண்ணுது, சப்ஜெக்ட்டுக்கு என்ன ஆச்சு அப்படின்றத டிஸ்கிரைப் பண்ணுறது தான் ப்ரெடிகேட். அதில் வெர்பு இருக்கும், இல்லை எக்ஸ்ட்ரா சம் இன்ஃபர்மேஷன்ஸ் சப்ஜெக்டை பற்றி இருக்கும். இதை தான் ப்ரெடிகேட் அப்படின்னு சொல்லுவோம். த கேட் ஸ்லீப் அப்படின்றதுல ஸ்லீப்ஸ் அப்படின்றது தான் ப்ரெடிகேட். இப்போ ஒரு சென்டென்ஸில் சப்ஜெக்ட் அண்ட் ப்ரெடிகேட்டை எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். சப்ஜெக்டை கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த சென்டென்ஸ் எதை பற்றி இல்லை யாரை பற்றி அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்டோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். அதை தான் நம்ம சப்ஜெக்டாக கன்சிடர் பண்ணணும். தென் ப்ரெடிகேட்டை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன நடக்குது இல்லை சப்ஜெக்டை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்றத தான் நம்ம ப்ரெடிகேட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சென்டென்ஸ் இஸ் ஃபார்ம்டு பை சப்ஜெக்ட் ப்ளஸ் ப்ரெடிகேட். பேசிக்காக சென்டென்ஸ் 4 டைப்ஸ். ஃபர்ஸ்ட், டிக்ளரேட்டிவ் ஆர் ஸ்டேட்மெண்ட், இன்ட்ராகேட்டிவ், இம்பரேட்டிவ், எக்ஸ்க்ளமேட்டரி. டிக்ளரேட்டிவ் அப்படின்னா ஒரு விஷயத்த சொல்கிறது, ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட், ஜஸ்ட் ஒரு சென்டென்ஸை தான் டிக்ளரேட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள், ஐ லவ் மை ஸ்கூல். நெக்ஸ்ட், இன்ட்ராகேட்டிவ். இன்ட்ராகேட்டிவ் அப்படின்னா கொஸ்டின் கேட்கறது. இதை எப்படி ஃபைன் பண்ணலாம் அப்படின்னா கொஸ்டின் மார்க் இருக்கும், கடைசி அந்த சென்டென்ஸில் கொஸ்டின் மார்க் இருக்கும். எக்ஸாம்பிள், டூ யூ லவ் டீ. நெக்ஸ்ட், இம்பரேட்டிவ். இம்பரேட்டிவ் அப்படின்னா ஒரு விஷயத்த கமாண்ட் பண்ணுறது இல்லை ரெக்வஸ்ட் பண்ணுறது. யார்கிட்டையாவது கமாண்ட் பண்ணி இதை பண்ணு அப்படின்னு சொல்கிறது, இல்லை ரெக்வஸ்ட் பண்ணி ப்ளீஸ் எனக்கு இதை பண்ணு அப்படின்னு சொல்கிறது. எக்ஸாம்பிள், ப்ளீஸ் ஓப்பன் த டோர், க்ளோஸ் த டோர். நெக்ஸ்ட், எக்ஸ்க்ளமேட்டரி. எக்ஸ்க்ளமேட்டரி அப்படின்னா நம்ம ஃபீலிங்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது. இதையும் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எப்படி அப்படின்னா கடைசி எக்ஸ்க்ளமேஷன் மார்க் இருக்கும். எக்ஸாம்பிள், வாவ் வாட் அ பியூட்டிஃபுல் ட்ரெஸ். சென்டென்ஸ் ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா நம்மளுடைய ஐடியாவை ஷேர் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஜஸ்ட் வேர்ட்ஸ் மூலமாக நம்மளால கம்யூனிகேட் பண்ண முடியாது. ஸோ ஒரு கம்ப்ளீட் மீனிங் இருந்தால் மட்டும்தான் நம்ம பேசுறது மற்றவங்களுக்கும் புரியும். நம்மளுடைய ஐடியாஸை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு சென்டென்ஸ் யூஸ் ஆகும், அண்ட் நம்ம பேசுறதுக்கு, ரீட் பண்ணுறதுக்கு இல்லை ரைட் பண்ணுறதுக்கு சென்டென்ஸ் யூஸ் ஆகும். நவ் இட்ஸ் யுவர் டர்ன். ப்ரீஷியஸ் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸை கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். லெட்ஸ் see how many of you can make a complete sentence. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் subscribe to Core Explorer.